ஆ வணக்கங்க ஐயா. வணக்கம். காலையிலேருந்து மின்சாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதான் மின்சாரமா வந்துச்சு. சரிங்க ஐயா. இப்போதான் மின்சாரம் வந்து 6 மணிக்கு. அஹ், மி- ஓ, இன்னைக்கு மி- ஃபுல்லா அந்த ஷட்டவுனுக்கு இல்லையா? மின்சார பணி, பராமரிப்பு. அதனால போல இருந்தாலும் சரி, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி. பரவாயில்ல. சரி. சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசினா அப்புறம் என்ன, ஒரு 10 நிமிஷம் பாடம் படிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஓய்வா இருக்கீங்களா, வேலையா இருக்கீங்க, அலுவலில் இருக்கிறீங்க. சரி. சரிங்க. நான் இல்லைங்க, ஃப்ரீ தாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், அப்புறம் மறுபடி கேள்விகள் வந்து எதா இருந்தா சரிங்க. கேள்விகள் இருந்தா கேட்டு கையில புத்தகம். எப்பயுமே புத்தகம் வச்சுக்கிட்டு நான் புத்தகம் உங்களுக்கு இல்லைன்னா கூட புத்தகம் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல, இருக்குங்க தேவைப்பட்டா என்கிட்ட இருக்கு. இருந்தா சரி. சரி. எப்பயும் 2 காப்பியாவது வச்சுக்கோங்க. சரிங்க. வீட்டில் ஒன்று இருக்குன்னு, கடையில் ஒன்று இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். அது சரி. படிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து தியரி தான் சரி. முக்கியம். அதில் ப்ராக்டிக்கல் முக்கியம். ப்ராக்டிக்கலாக நம்ம அப்படியே கொண்டு போக அது ஒரு வருஷத்துல பழகிடும். பழகி 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 சரி. பழகி பழகி பழகில காற்று நீர்லயே வாழ்ற மாதிரி கத்துக்கும். அப்ப வந்து சரி. அப்ப காற்று நீரே வந்து வந்து என்னன்னா அது ஆற்றல் வடிவமா மாறிடும். இந்த ஆற்றல் நமக்கு வந்து பல்வேறு வகையான உணவு பழக்கத்தினாலதான் உடம்புல உற்பத்தி ஆகிற மின்சாரமே நின்று போகுது. ஆமாங்க. பயோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப தாவரத்துக்கு வந்து தண்ணி இல்லைன்னா இறந்துரும். தாவரத்துக்கு தண்ணி இல்லைன்னா ஆமாங்க. இறந்துரும். அது காரணம் இந்த மின்சாரம் உற்பத்தி பண்றதில்ல. மின்சாரம் உற்பத்தி பண்றதில்ல. இப்போதைக்கு. அதுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஆனால் இந்த மனிதனுக்கு அப்படி இல்லை. நம்ம தண்ணீரே குடிக்கிறது இல்லை. உலகத்துல யாரும் தண்ணீர் குடிப்பதில்லை. அதனாலதான் நம்ம மின்சார உற்பத்தி நின்று போகுது. எது வேணுதுன்னா எதை நம்ம சாப்பிட்ற மாதிரி அதுல இருந்து எடுத்து பழகுது. கடைசியில என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணீரை விட நச்சு பொருள் அதிகமா கலக்கிறப்போ அது உடம்பு வந்து உற்பத்தி ஆகிற மின்சாரமே நின்று போகுது. உடம்பு உற்பத்தி ஆகிற டென்சிட்டி அதிகமாகுது. மின்சாரமே. அப்ப ஒரு குறிப்பிட்ட நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரண மின்சாரம் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சால்ட் சேர்த்துவாங்க. ஆனா அந்த சால்ட் ஓவரா போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகாது. சரி. அதான் டென்சிட்டி அதிகமாயிட்டா அந்த மின்சார உற்பத்தியாக நின்று போயிடும். குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேல ஆ, மின்சாரத்தை நீங்க சால்ட்டோ ஆசிட்டோ அதிகமா எடுத்துட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரோலைசிஸே நடக்காது, ப்ராசஸே போகாது. என்னது ப்ராசஸ் இப்போ. அப்படின்னா என்னங்க, நீங்க வெறும் தண்ணி மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, உப்பு அதிகமா கலந்தாலும் பிரச்சனை இல்லை. உப்பு அது ஆசிட் அதிகமா கலந்தோம்னா மின்சாரம் நடக்காது. அதாவது நம்ம ஒரு தண்ணியில வந்து அதிகமா உப்பு கலந்தா எப்படி குடிக்க முடியாதோ அது மாதிரி தான் இல்லையா? அதேதான் 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 அதேதான். சரி. இப்ப இதெல்லாம் இந்த உடம்புக்கும் தாவரத்துக்குமான தொடர்பு. மனித உடம்பும் தாவரம் ரெண்டும் ஒண்ணுதான். அதனாலதான் நம்ம இந்த மின்சாரத்தை கண்டுபிடிக்க முடியுது. நீர் மூலக்கூறு வந்து தன்மென்கண் மின்சாரத்தை இப்ப இந்த வோல்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஆம்பியர் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் இருக்குது. சரி. நீங்க நம்ம வீட்டுக்கு தேவை 200 வோல்ட். 200 வோல்ட் நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஆனா ஒரு 1 வோல்ட் நம்ம 200 வோல்ட் உற்பத்தி பண்ணிடலாம். ஆனால் 1 ஆம்பியர் உற்பத்தி பண்ண முடியாது. அதான் விஷயமே. இதை உடைக்கணும் முதல்ல. இப்போ வோல்ட் கண்டுபிடிக்கிறேன். நீங்க 200 மூலக்கூறு வச்சா போதுமானது. 200 மூலக்கூறு வச்சு இணைச்சிட்டீங்கன்னா 200 வோல்ட் வந்துடும். ஆனால் ஆம்பியர் உற்பத்தி பண்ண முடியாது. 1 ஆம்பியராவது இருந்தா தான் நமக்கு 200 வாட்ஸ் வரும். சரி. குறைஞ்சபட்சம் 5 வோல்ட் 1 ஆம்பியராவது இருக்கணும். வோல்ட் எவ்வளவு உற்பத்தி. இப்பதான் ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டேன், ஏன் வோல்ட் உற்பத்தி பண்ண கண்டுபிடிச்சாச்சு, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் ஆம்பியர் உற்பத்தி பண்றதுக்கு கொஞ்சம் மூளையை பயன்படுத்து அப்படின்னா நான். இப்ப நான் வந்து என்ற மூளையை பயன்படுத்தி வோல்ட் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, ஆமாங்க. நீங்க ஒரு டிராப் இல்ல, ஒரு மாலிகுல் ஈக்குவல் டு 1 மில்லி வோல்ட். ஒன் H2O மாலிகுல் ஈக்குவல் டு 1 மில்லி வோல்ட். அது கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதே மாதிரி 1 மாலிகுல் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது, பதில் சொல்லு அப்படின்னு. அதுதான் தெரியலனாரு ஏஐ. இப்ப அது உன்னோட மூளையை பயன்படுத்தினார். அதுதான் தெரியலனா என்கிட்ட பேசாத, உன்னுடைய மூளையை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு சொல்லு. தாவரம் மனிதன் ஒண்ணுதான் சொல்லிட்டேன். தாவரம் எப்படி செயல்படுதுன்னு பாரு, மனிதன் எப்படி செயல்படுன்னு பாரு. தாவரம் எப்படி செயல்படு, அது வோல்ட் உற்பத்தி பண்ணிக்குது, ஆம்பியர் உற்பத்தி பண்ணிக்குது. வோல்ட் ஆம்பியர் உற்பத்தி பண்ணுது. ஆமா, அப்ப குவாண்டம் வேலை செய்யுது. அப்ப அது வோல்ட் எப்படி உற்பத்தி பண்ணுது, ஆம்பியர் உற்பத்தி பண்ணுது. எல்லாம் ஒண்ணுதான், எனர்ஜி ஒண்ணுதான். ஒரே எனர்ஜி ரெண்டா பிரியுது. அப்ப ஆம்பியர் உற்பத்தி பண்ணோம்னா ஓட்டம் ஃப்ளோவா இருக்கணும் எல்லாமே. அப்ப அந்த குழாய் சரி. பெருசா இருக்கணும். ஒரு கம்பி பெருசா இருந்தா தான் ஆம்பியர் நிறைய போகும். கம்பி சின்னதா இருந்தா ஆம்பியர் போகாது. சரி. ஆம்பியருங்கிறது அதிக ஆட்கள் போற மாதிரி. ஒரு சின்ன வழியில ஒரு ஆள் தான் போக முடியும். 10 பேர் வரணும்னா பெரிய வழியா இருக்கணும். 100 பேர் அதை விட பெரிய வழியா இருக்கு. அப்போ அகலம் அதிகமா இருக்க வேண்டும். அப்பதான் தண்ணி நிறைய ஓடும். ஆமாங்க. இல்ல பிரஷர் அதிகமாகி வெடிச்சிடும். இதைதான் ஆம்பியர்னு நான் சொன்னேன். ஓ, அப்படின்னா நம்ம வோல்ட் கண்டுபிடிச்சிச்சு இல்லை, நீங்க ஒரு என்ஜினியர் தானே, நீங்க ஒரு என்ஜினியர். ஆமாம்.
அப்ப ஆம்பியர் கண்டுபிடிங்க. ஆம்பியர் அதிகமாகிறதுக்கு என்ன படி? அப்ப எதனும் பண்ணு, யோசனை பண்ணுங்க. நான் சரி. பதில் யோசனை பண்ணுங்க. அவர் எரிச்சு பார்த்துட்டாரு. ஆமா ஆமா, நான் வந்து அஞ்சு அஞ்சு டிராப் வச்சு 5 வோல்ட் உற்பத்தி பண்ணி ஒரு எல்இடி எரி வச்சுட்டேன். எல்இடிக்கு அது போதும். அதுக்கு மில்லி ஆம்பியர் இருக்கு. 5 மில்லி ஆம்ப் வருது, அது போதும். 5 மில்லி ஆம்பியர் இருக்குது. 3 வோல்ட் இருக்கு. 3000 மில்லி வோல்ட் இருக்கு. 3000 மில்லி வோல்ட் எங்க? வெறும் 5 மில்லி ஆம்ப் எங்க? 3000 வோல்ட்டுக்கு இணையாக 3000 மில்லி ஆம்பும் வந்து 3000 மில்லி வோல்ட் இருந்ததுன்னா 6 வாட்ஸ். அதாவது வீட்டில் இருக்கிற மின்சாரம் ஜெகஜோதியா இருக்கு. வீடே லைட்டா இருக்கு. வீடே பயங்கர பிரகாசமா மாதிரி. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து ஆம்பியர் உற்பத்தி ஆகுது, வோல்ட்டும் உற்பத்தி ஆகுது. அதான் விஷயமே. ஏதோ இடத்துல கண்ட்ரோல் பண்ணுது இது. இந்த உடம்பு ஏதோ இடத்துல கண்ட்ரோல் பண்ணி அதிகமா வோல்ட்டும் போகாம, அதிகமா ஆம்பியரும், அது அந்த மின்சாரம் அதிகமா போகாம குறைமா போகாம அதை லிமிட்டா வச்சு நியூட்ரலா வச்சுக்கிட்டே இருக்கு. இவ்வளவுதான் இது மனிதனுக்கு தேவை. இதுலதான் அந்த உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுலதான் அந்த உயிரோட்டம் சொல்றது. இந்த மின்னோட்டத்தை தான் உயிரோட்டம்னு சொல்றாங்க. சரி. இந்த மின்னோட்டத்தை தடை செய்வது நம்ம உணவு பழக்கம் தான். சரி. இதை வந்து எந்த வெள்ளைக்காரனும் ஆராய்ச்சி பண்ணல. நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். இது வந்து சித்தர்கள் மட்டும்தான். இது உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்தால்தான் ஆரோக்கியமானு எவனும் வாய் திறந்து சொல்றது இல்ல. ஆமாங்க, கண்டிப்பாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறானுங்க? இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் கூட சொல்ல மாட்டானுங்களா? தப்பு வராதுங்க. ஆஹ் அது உண்மையை சொல்லிட்டா தப்பு வராதுல்லைங்க. யாருக்கு உண்மை தெரியும்? அப்ப உண்மை தெரிஞ்சவங்க யாரு? ஏனே இப்ப இந்த புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை நீங்க அது விட்டுருங்க. ஏன் பேர் சொல்ல வழியில உங்க அறிவுக்கு நீங்க ப்ரோபயோட்டிக் உடம்புக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, தயிர் நிறைய சாப்பிட சொல்றாருங்க. அப்புறம் மீட்டு, அந்த மாமிசம் சாப்பிட சொல்றாருங்க. அப்புறம் பழைய சோறு சாப்பிட சொல்றாங்க. இது எல்லாமே வந்து உடம்புக்கு சொல்றபடி ஏத்துக்காத பொருள் இல்லையா? ஆமா, உடம்புக்கு ஏத்துக்காத, உடம்புக்கு சம்பந்தம் இல்லாத பொருள். அவனுக்கு அறிவே இல்லை. எவன் அதை சொல்றானோ, தயிர் சாப்பிட சொல்றவனுக்கு அறிவே இல்லை, இறைச்சி சாப்பிட சொல்றவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். எம்எஸ் டாக்டர். சரி, அதே சரி, ரைட். அப்ப அதே எம்எஸ் டாக்டர் ஒரு சக்கரை நோயை குணமாக்கி சொல்லுங்க. ஒரு சக்கரை நோயை குணமாக்கி கொடுக்க எம்எஸ் டாக்டர் தானே. ஒரு சக்கரை நோயாளி இதே உணவு கொடுத்து சக்கரை நோயை குணமாக்கி காட்ட சொல்லுங்க. என்னது ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. ஒன்றும் வேண்டாம். அப்படின்னா நோய் வந்துட்டாவே அவனுக்கு ப்ரோபயோட்டிக் இல்லைன்னு வச்சுக்குவான். நோய் வந்துட்டாவே ப்ரோபயோட்டிக் இல்லை அவன் சொல்ற மாதிரி வச்சுக்குவோமே. அதே எம்எஸ் டாக்டர் ஒரு 100 சக்கரை நோயாளிகளை நீ தயிர், பால், மோர், பன்றிக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி எல்லா கறியும் கொடுத்து அவனை குணமாக்கு. என்னது குணமாக்கு? அது முடியாது இல்லையா அவங்களால? யாரால முடியாது? ஏன் அப்புறம் ஏன் அதை சொல்ற? நீ அது தப்பு இல்லையா? எங்க செஞ்சு ப்ரூஃப் பண்ணு. என்னது நான் கேட்கற கேள்விக்கு பதில் அதான் ப்ரூஃப். நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ரூஃப் நீங்க கீழே கேட்கலாம். ஒரு சக்கரை நோயாளிக்கு நீ கொடுக்குற உணவை கொடுத்து ப்ரூஃப் பண்ணு. ஒரு 100 பேர்த்த ப்ரூஃப் பண்ணுன்னா உனக்கு நோபல் பரிசு கிடைக்கும். என்னது நோபல் பரிசு கிடைக்கும்? அது செய்யணும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அது செய்யணும். சரிங்க. சும்மா வாயில என்ன வேணும் சொல்லுவீங்க. வாயில என்ன பேசிட்டு போயிடலாம். நிரூபினி எம்எஸ் டாக்டர் பூரா எம்எஸ் நிறைய எம்எஸ் டாக்டர் சக்கர நோயாளிகள் பூரா எம்எஸ் டாக்டர் தான். பெரிய பெரிய நோய்களுக்கு வைத்தியமாக எம்எஸ் டாக்டர் தெரியாதவனுக்கு எம்எஸ் டாக்டர் யாராவது இப்படி சொல்லியிருக்கானுன்னு கேட்கறேன். நம்ம அடுத்த கேள்வி, இந்த உணவை கொடுத்து ஏன் நோய் தீரல? அப்ப இந்த உணவை நான் இந்த உணவு சாப்பிட்டுதான் இருக்கேன், ஏன் எனக்கு புற்றுநோய் வந்தது கேளுங்க. ஏன் எனக்கு சக்கர நோய் வந்தது? ஏன் எனக்கு மாரடைப்பு நோய் வருது? இது தின மாரடைப்பு நோய் வராதான்னு கேளுங்க. என்னது நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம். எதை கண்டுபிடிச்சிட்டான்? விடையை கண்டுபிடிச்சுங்காட்டி அவன் சொல்றது தப்புங்கிறான். அவன் வந்து உணவை திங்கிறவன். உணவு திங்கிறவன் அப்படித்தான் சொல்லுவான். அவன் ஒரு பன்னிக்குட்டி. நான் தான் போட்டிருக்கிறேன். அதாவது மெடிசின் லைக் எ பிக்னா கொடுத்துருக்கேன். மெடிசின் என்பது ஒரு பன்னின்னு சொன்னேன். மெடிசின் என்பது ஒரு பன்றினே சொல்லியிருக்கு. தலைப்பு போட்டிருக்கேன். மெடிசின் என்பது பன்றி. அப்ப மெடிசினை பரிந்துரைக்கணும் பன்றி தான். அதான் அர்த்தம். இப்ப நான் மருந்து உங்களுக்கு கொடுத்தேன்னா நானும் பண்ணிதான் அர்த்தம். குடல் சுத்தத்தில் தான் அந்த கிருமிகள் சாகாம நன்மை தருகின்ற கிருமிகள். பாருங்க எங்க வளர்றான் பாருங்க அவன். அப்ப பழைய சோத்து தண்ணியை குடிக்க வேண்டியதுனா என்ன? பழைய சோத்து தண்ணியில வருதுன்னா அப்ப எதுக்கு இந்த
பழைய சுத்த தண்ணியிலேயே வந்து ப்ரோபயோட்டிக் வருதுன்னா அப்புறம் எதுக்கு இது தயிர் எதிர்க்கு அப்புறம் மோர் எதிர்க்கு? தயிர் லாக்டிக் ஆசிட் கிருமி, அது கொடூர கிருமி. என்னது? கொடூர கிருமி. கொடூர பேர் அழுகி போன தயிருங்கிறது, அழுகி போன டீகம்போசிங். தயிருங்கிறது டீகம்போசிங் ஸ்டேட். என்னது? அழுகி போனது. நம்ம இறைச்சி அழுகி போனது. அழுகி போறது எப்படியா ப்ரோபயோட்டிக் வரும்? அதெல்லாம் நிறைய இருக்குங்களா சொல்றாங்க. ஆ? அதெல்லாம் நிறைய இருக்கா முடியா? என்ன இருக்குது? நிருபி. ப்ரோபயோட்டிக் வந்து அதெல்லாம் நிறைய இருக்கா? நிருபி 100 பேர்த்து குணப்ப 100. நான் கேட்கற 100 பேர்த்து நிரூபிக்கணும் இல்லைங்க? 100 பேர்த்த நிரூபிக்கணும். அதுதானே வேலை. நீ யூடியூப்ல நீ பேசிக்கிறப்ப நான் நிரூபிச்சுட்டு வரேன். எல்லா நோய் உங்களுக்கு நோய் நல்லாயிட்டு வருது. நீங்க மூக்கடப்பு குறையுதுங்கிறீங்க, உடம்பு சுருங்குறீங்க, குறையதே இல்லையா? இது 2.5 கிலோ குறைஞ்சிருச்சு. 2.5 கிலோ எந்த வகையான உடற்பயிற்சியும் எந்த வகையான உடற்பயிற்சியும் பண்ணாம, எந்த வகையான சைடு எஃபெக்ட் இல்லாம, எந்த வாக்கிங் போகாம, மூச்சு பயிற்சி, தியானம் எதுவுமே செய்யாம ஒன்லி கிளீனிங் மட்டும் கொடுக்குறீங்க. எப்படி 2.5 கிலோ குறைஞ்சது 2 நாள்ல? அதிகபட்சம் 3 நாள் கூட ஆகல. நம்ம சனிக்கிழமை பார்த்தோம் இல்லையா, 74 கிலோ இருக்குங்க. 74 600 இருந்துச்சுங்க. இன்னைக்கு மதியம் பார்த்தோங்க 72 400 இருக்கு. எப்படி குறைஞ்சது? எந்த எக்ஸசைஸ் பண்ணாம எப்படி குறைஞ்சது? எந்த தொந்தரவும் இல்லை, எதுவும் பண்ணல. அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு உடம்பு தன்னுடைய வேலையை அதிகப்படியா இருக்கிற உப்பை வெளியேற்றுது. அப்ப ஆரோக்கியம் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் அந்த வெள்ளைக்காரர்கள் செய்த அயோக்கித்தனம், அந்த பன்றிகள் செய்த ஆரோக்கியம். அந்த பன்றிகள் செய்த தவறான ஆராய்ச்சியின் காரணமாக உலகமே குட்டிச்சுவரா போயிடுச்சு. அவன் புலன்களை தாண்டாதவன். அதான் சொல்றான், புலன்கள். அவன் ஒரு மனிதன் தானே. அந்த MS டாக்டர் ஒரு சாதாரண மனிதன் தானே. என்னது? சாதாரண மனிதன். ஒரு மருத்துவன். அவன் அறுவை சிகிச்சை தெரிந்து ஒரு மருத்துவன். ஒரு அறுவை சிகிச்சை ஒரு மருத்துவன் தனக்கு வந்த நோயாளியை இந்த மாதிரி இறைச்சி சாப்பிட்டு, இந்த மாதிரி தயிர் சாப்பிட்டு, இந்த மாதிரி பழைச்சோறு சாப்பிட்டு நோய் நல்லா இருக்கானா? அது ஆகாது. ஆகாதுங்கிற பொழுது எதுக்கு நீ அதை பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறே, தெரியாம பேசுற. அப்ப இருக்கலாம் நம்மள முட்டாளுங்களா? அது அவங்களுக்கே தெரியலையா? தெரியாம அவங்களே பேசுறாங்க. எங்க அலோபதி சயின்ஸே சொல்லுது பெருங்குடலை சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. பெருங்குடலை சுத்தம் பண்ண முடியாது. பெருங்குடலை சுத்தம் பண்றது. சுத்தம்னா என்னன்னே அலோபதிக்கு தெரியாது. சுத்தம்னா என்னன்னு அலோபதி மெடிசன்ல கிடையாது. சரி, காட்டுவாசிகள் தயிர் தான் தின்ற. இந்த கேள்வி கேட்டு போனா 1 கோடி கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டா தான் ஞானம். யாருக்கு கேட்க? அவன் நேரடியா ஒரு மருத்துவர் 1000 கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல தயாரான்னு கேட்கறேன். நேரடியா விவாதம் பண்ணணும். நேரடியா நாம அறியாம இருந்து கேட்போம். ஐயோ அப்படி பார்த்துட்டு எத்தனை பேர்த்த குணமாக்கிறது கேட்கலாம். முதல் 100 பேர்த்துடைய குணம். 100 பேர்த்துக்கு ஒரு புற்றுநோய் ஹை புரோட்டீன் வேணுங்கிற. அப்ப புற்றுநோயாளிகளுக்கு கூட கோழி முட்டையும் பன்னிக்கறியும் கொடுக்க வேண்டியதானே? இப்படி கேட்கலாம் இல்ல? எல்லாம் இதனால வந்து தீர்க்க முடியாத நோய்கள் 10 நோய்கள் சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அதுல குடல் கெட்டு போச்சுங்கிறான். குடல் ஏன் கெட்டுச்சு? குடல் ரத்தம் ஏன் கெடுக்கிறது? குடல் எப்படி கெட்டு போச்சு? குடல் ஏன் கெட்டு போச்சு? ரத்தம் கெட்டு ஏன் ரத்தம் கெட்டு போச்சு? சரி, தயிர் சாப்பிட்ட ரத்தம் கெடாதா? இறைச்சி சாப்பிட்ட ரத்தம் கெட்டு போகாதா? அது கண்டிப்பா கெட்டு போகுது. அப்புறம் கெட்டு போறது எப்படி ஆரோக்கியத்தை தரும்? அது அவங்க இதுல அப்படி சொல்றாங்க. அவன் படிச்ச பாடத்திட்டத்துல அவனுக்கு தெரியாததை வந்து நம்ம கிட்ட கக்குறான் பாருங்கிறேன். அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்ப 2 பேரும் முட்டாள கொண்டிருக்கிறோம். அவனும் முட்டாளா இருக்கிறான். அந்த MBBS டாக்டர், MS டாக்டரோ எவனோ ஒருத்தன், அவனும் நம்மள முட்டாளாக்குறான். அப்படி பார்த்து நான் என்ன கேள்வி இந்த கேள்வி கேட்கறேன். அந்த மருந்து தான் அவரு. மருந்தை கொடுத்து நீங்க வந்து ப்ரோபயோட்டிக் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு மருந்து கொடுக்க வேண்டியதானே? அதுக்கு உணவு எதுக்கு? ப்ரோபயோட்டிக் டெவலப் பண்றதுக்கு மருந்து கொடுக்கலாம்ல. எல்லாம் நோயை தீர்ப்பதற்கு மருந்து கொடுக்குற மாதிரி ப்ரோபயோட்டிக் டெவலப் மருந்து கொடுக்க வேண்டியதானே? என்னது உணவு எதுக்கு? எல்லாமே மருந்துங்கும் பொழுது உணவு எதுக்கு ஏன் கேட்கிறேன். என்னது? உணவு என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. உணவு என்பது மனதை அடிப்படையாக மனதை அடிப்படையாக கொண்டதுக்கு உணவு என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. நீ தயிர் தின்னு, மோர் தின்னு, இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்ச உணவுகள். மனிதன் கண்டுபிடிச்ச உணவுகள். அதெல்லாம் மனிதன் அவன் ருசிக்காக 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வைத்து அது மனம் விரும்புவதற்காக கண்டுபிடிச்சா. மனிதன் வந்து தன்னுடைய போதை வைத்துக் கொள்வதற்காகவும்
உலக நடப்பு தெரியாம இருக்கிறதுக்காகவும் உடம்புல இருக்கிற கொடுமைகள் தெரியாம இருக்கிறதுக்காகவும் அவன் போதைப் பொருளை போட்டுக்கிட்டே இருக்கிறான். போதைப் பொருளை போட்டுக்கிட்டே இருக்கிறான். போட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி நம்ம வீட்டுல சமையல் கட்டு வச்சுட்டு போதைப் பொருள் உற்பத்தி பண்ணி போட்டுக்கிறோம்ல, அதே மாதிரி அவன் காட்டுல இருக்கிறவன் பன்னிக்கறியும் மாட்டுக்கறி தின்னுதுன்னு உள்ள போட்டு போதைப் பொருளை போட்டு கிடைக்கிறப்பெல்லாம் போட்டு நெப்பிக்கிறான். கிடைக்கிறப்பெல்லாம் போட்டு நெப்பிக்கிறாங்க. நொப்பி நப்பி 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 கடைசியில நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறான். நோய்வாய்ப்பட்டு இதுதான் அந்த அவனுக்கு இருக்கிற 5ஆம் அறிவு 6ஆம் அறிவு. நம்ம 7ஆம் அறிவு. நம்ம ப்ராசஸ். நாம் பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம். அந்த அடிப்படையில் சிந்திப்போம். மறுபடியும் நம்ம 8 மணிக்கு பேசலாம். சரிங்களா? நன்றி. சரி. நல்ல தகவல். இது நீங்க ரெண்டு ஒரே இந்த கை கால் இதெல்லாம் ஒரே அரிப்பா இருக்கு. ஆமாவே வரும் வரும் வரும். அரிப்பா இருக்கு, அதெல்லாம் வரும் வரும். இப்பதான் தொடங்குது. இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்பா? கை கால் அரிப்பு வரும். ஏன்னா இப்ப தொடங்குனே அரிப்பு வருதா? ஆச்சரியம். அப்போ ஏதாவது வெளியேற்றலாம். அது எழுதி வைங்க. அது இந்த மாதிரி அரிப்பு இருக்கு. நீங்க அந்த அரிப்பு இருக்குதுங்கிறது 3வது நாள்லயே அரிப்பு வருதா? அரிப்பு வந்தா அது உள்ள இருக்கிறத உள்ள கிளச்சி விடும். மயக்க வரும், கிருகிருப்பு வரும், சோறு வரும், எல்லாமே வரும். சிறுநீர் மஞ்சளா போகும். சிறுநீர் மஞ்சளா போகும். சிறுநீர் மஞ்சளா போகும். நாற்றத்தோடு போகும், மஞ்சளா போகும், எல்லாமே பண்ணும். இந்த விஷம் வெளியாக பூரா சிறுநீர் வழியாத்தான் இந்த விஷம்லாம் போகும். மலத்தின் வழியாக விஷம். இயற்கை பாரு, சிறுநீர் வழியாகத்தான் வெளியேற்றுது. கடைசியில தோல் வழியா வெளியேற்றும். இப்ப இவருக்கு ஏற்படுது பாரு, யாரு பொறியாளர் சயின்ட், இவரு மதுரை சுந்தர். பாருங்க எப்படி சூரி சரங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க. கையில வந்துருக்கு, காலில் அது ஆயிட்டு இருக்காரு. போட்டோமே இல்லைங்களா? அது அது அப்படியே போக போக இந்த நீர் பயிற்சியில அவர் இருக்கணும். ஏன்னா நமக்கு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த உள்ள உணவு பொருள் திடப்பொருள் போகாம இருந்துச்சுன்னா குணமாயிரும். திடப்பொருள் போகாம இருந்ததுன்னா அது பெருங்குடல்லாம் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. சரி, சரியா? அது பார்ப்போம். நீங்க என்ன இதெல்லாம் வரட்டும், இதெல்லாம் கிளச்சி விடுது. நீங்க 19ஆம் பாடத்தை படிச்சுட்டு வாங்க. 8 மணிக்கு பேசலாம். 19வது பாடம். சரி சரி.